குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பழைய கோவிலுக்கு போயிட்டு கற்பூர ஏற்றி கும்பிட்டு வரலான்னு நானும் பசங்களும் போயிருந்தோம். இதுதான் எங்களுடைய பழைய குலதெய்வ கோவில். இந்த சாமிகிட்ட வேண்டி தான் கனிஷ்கா பிறந்தா. இது வந்து ஊருக்கே பொதுவான ஒரு கோவில். ஒரு பிரச்சனை ஒரு டைம் பொங்கல் வைக்கும்போது ஒரு சண்டை வந்ததுனால எங்கள் பங்காளிங்க மட்டும் தனியாக வந்து புதுசாக ஒரு கோவில் கட்டிட்டோம். இவர் மேலே தான் வந்து காளிசாமி வரும். மேலே காளி வந்து இறங்கிட்டாங்க. இவருக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் அலங்காரம் போடுவாங்க. இது நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த இடத்துல தான் இவருக்கு அந்த காளி வேஷம்லாம் கட்டுவாங்க. ஒருத்தர் மேலே முனீஸ்வரன் வரணும், அவர் மேலேயும் வந்துருச்சு மாரியம்மனும் வந்துட்டாங்க. அவங்க மேலே கரகத்தை எடுத்து வச்சுட்டாங்க. பிள்ளைக்கு அலங்காரம்லாம் முடித்த உடனே அது ஆக்ரோஷமாக ஓடி வருது. சேவல் கொடுப்பாங்க, கொடுக்கலன்னு ஆக்ரோஷமாக வந்தது. எப்பவுமே 3 சாமியும் நம்ம வீட்டுக்கு வரும். மாரியம்மன், காளி, முனீஸ்வரன். இந்த வாட்டி முனீஸ்வரன் ஃபஸ்ட்டு வந்துட்டார். அவருக்கு பாத பூஜைலாம் பண்ணி தீபார்த்தனை காமிச்சோம். வாக்கு சொல்லிட்டு போனார். அடுத்தது காளி நம்ம வீட்டுக்கு வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.